வீதியிலே ஒரு மரப்பட்டை கூட்டி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுபாளராகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். எதுக்கு கூடாது தெரியுமா? இவ்வளோ பிரச்சனை மத்தியும் கண்ணீர் கவலை மத்தியும் அவங்க என்ன நினைக்காம தெரியுமா? நம்ம என்ன செய்யணும்? அப்போ இந்த மாதிரி பைபிள் கிடையாது. யாரும் நம்மள மாதிரி ஆளுக்கு ஒரு பைபிளை தூக்கிட்டு வரலாம் அந்த மாதிரி இல்லை. ஒரு 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 புஸ்தகம் தான் இருக்கும். அந்த அந்த எழுத்து சூழல் அதை தான் கொண்டு வருவாங்க. அதை தான் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நீங்க கொண்டு வாங்க, நீங்க வாசிங்க, நாங்கள் என்ன செய்யறோம் கேட்குறோம். எஸ்ரா எஸ்ரா கொண்டு வந்து வாசிக்கிறாங்க. இவங்க அழுறாங்க, உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு கண்ணீர், உங்களுக்கு வேதனை. ஆனால் இவங்க என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க தெரியுமா? வசனத்தை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. இன்னைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன செய்யறோம்? நீங்கள் யோசித்து பார்க்கணும். எனக்கு பிரச்சனை வரும்போது, எனக்கு போராட்டம் வரும்போது, எனக்கு கண்ணீர் துக்கம் என்னை அமிழ்த்தும் போது, நான் அப்படி அந்த அந்த கண்ணீரில் மூழ்கும் போது நான் என்ன செய்யணும்? நீங்கள் நான் வசனத்தை வாசிக்கணும். இதுதான் நம்மை ஆற்றும், நம்மை தேற்றும். இது ஒரு இந்த பைபிளுக்கு புக் ஆஃப் புக் அப்படின்னு பேர். அதாவது புஸ்தகங்களுக்கெல்லாம் புஸ்தகம், அதான் இந்த பைபிள் புக் ஆஃப் புக். இது வலமுறை ஜான் அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. நூல் எதுக்கு தெரியுமா? இதுக்கு நூல்னு பேர் வச்சாங்க. நம்ம தைக்கிற நூல் வந்து கிழிந்த ஆடைகளை என்ன செய்யும்? ஒன்று சேரும். இந்த நூல் வந்து நமக்குள்ள போனா கிழிந்த இருதயத்தை, சிதைந்து போன இருதயத்தை என்ன பண்ணுமா? அது ஒன்று சேர்க்கும். உடைந்து போன இருதயத்தை, நொறுங்கி இருக்கிற இருதயத்தை இந்த நூல், இந்த வார்த்தைகள், இந்த வசனம் நம்மளை என்ன செய்யும்? ஒன்று சேர்க்கும். இன்னைக்கு நீங்கள் நானும் நிற்கிறோம்னா நம்ம என்ன? நம்ம வாசிக்கிறதுனால தான், நம்ம இதை பின்பற்றதுனால தான். இங்கே இந்த கீமையா சொல்றாரு, நீ எல்லாரும் என்ன செய்யுங்க, வாங்க சந்தோஷமா வாங்க, எழுந்து நம்ம கர்த்தருக்காக நிற்போம், கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு.